குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கரைச்ச தோசை. கரைச்ச தோசைனா இது ஆட்டா கோதுமை மாவு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் ரவை அதெல்லாம் போட்டுட்டு, உப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் ஓமம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வானிலை தவாவை சுட வச்சாச்சு. இப்போ வாக்க வேண்டியது தான், பண்ணலாம் பார்க்கலாம். இப்படி வாத்தாச்சு பாருங்கள். தவாவில் இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கணும். நார்மல் தோசை மாதிரி வாக்க முடியாது, கொஞ்சம் வேகிறதுக்கும் லேட் ஆகும். ஆனால் நான் ஆர்டினரி தோசையோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போடணும்ல, உப்பு காரம்லாம், பெருங்காயமும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக. ஒரு சைடு வெந்தவொடனே திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேகட்டாக எடுக்கலாம். சூப்பரான கரைச்சி தோசை ரெடி எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டினரி தோசையோட இது நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஆட்டை தோசை கரைச்சி தோசையோட மிளகாப்பொடி தொட்டுன்னு சாப்பிட்லாம்.